அதிமுக போட்டியிடும் தொகுதி பட்டியல் வெளியீடு. மகிழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நேற்று ஒரு அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே 169 தொகுதியில் அதிமுக போட்டியிட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு இந்திய நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவிற்கே 27 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது 50 தொகுதிகளை கேட்ட பாஜகவிற்கு 27 மட்டும்தான் முடியும் என கராராக பேசி முடித்து வைத்திருக்கிறார். சரி, இப்ப இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 169 தொகுதிகள் எவை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் என்பது வெளியாகி, அது எந்தெந்த தொகுதிகள் அதிமுக போட்டியிட இருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்றேன், நீங்களே கேளுங்க. பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, திருவள்ளூர், மதுரவாயல், மாதவரம், திருவெற்றியூர், ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், டி நகர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ஆட்காடு, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரை, பார்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஒசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, ஆரூர், செங்கம், கீழ்பணத்தூர், கலசபாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கொங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் தெற்கு, வீரபாண்டி, சேத்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, தாராபுரம், காங்கயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர் வடக்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு, சிங்கானூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலை, பழனி, திண்டுக்கல் மாவட்டம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், அரியலூர், திட்டக்குடி, நெய்வேலி, பண்ருட்டி, வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், நாகை, தேவாரண்யம், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவாடைமருதூர், பாபநாசம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேரவணி, விராலிமலை, திருமயம், ஆலங்குடி, சிவகங்கை, மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை மத்தியம், மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சிறுவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருவைகுண்டம், அதேபோல கோவில்பட்டி, சங்கரன்கோயில், கடையநல்லூர், தென்காசி, ஆலகுளம், நெல்லை, அம்பை, பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி என மொத்தம் 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.